எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். எதிரொலியின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். வயலுக்குள் ஆடையின்றி கிடந்த சடலம், நடந்தது என்ன? விசாரணைகள் தீவிரம். போலீஸ் மா அதிபரின் மனைவி செய்த மோசமான செயல், விசாரணையில் வெளிவந்திருக்கும் அதிர்ச்சி தகவல். கடலில் பெல்டி அடித்து விளையாடிய நண்பர்கள், விளையாட்டு வினையாகிய சோகம், இளைஞனுக்கு நேர்ந்த கதி. விஷச்சாராயத்தால் பறிபோன உயிர், மிதந்த நிலையில் சடலம் மீட்பு, நடந்தது என்ன? திடீரென நடுவானில் தீப்பற்றிய விமானம், பயணிகளுக்கு என்னானது? வெளியான பயங்கரம். ஹர்த்தாலுக்கு ஆதரவு வழங்காத யாழ்ப்பாணம், தமிழரசு கட்சி வெளியிட்ட தகவல். விடுதலை புலிகளே நினைவில் வருகிறார்கள், சுமந்திரனை சாடும் முக்கிய அமைச்சர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். நேற்றைய தினம் வயல்வெளியொன்றில் ஆடையின்றி கிடந்த சடலத்தினால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, பதுளை கலகொட முதியோர் இல்லத்திற்கு அருகிலுள்ள வயல்வெளியில் நேற்று காலை மர்மமான முறையில் இறந்த ஒருவரின் சடலம் ஆடையின்றி காணப்பட்டதாக பதுளை போலீசார் தெரிவித்தனர். வயலின் உரிமையாளர் வயலுக்கு வந்தபோது குறித்த நபரின் உடலை கண்டு பின்னர் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். பதுளை போலீஸ் அதிகாரிகள் சம்பவம் குறித்து முதல் கட்ட விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். இறந்தவர் சுமார் 65 வயதுடைய ஒருவராக இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் இது தொடர்பான தீவிர விசாரணைகளை பதுளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காத்தான்குடி கடல் பிரதேசத்தில் மிதந்த நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி RM ரத்நாயக தெரிவித்தார். சம்பவத்தில் ஆரையம்பதி கிராமத்தைச் சேர்ந்த 72 வயதுடைய முதியவரின் சடலமே மீட்கப்பட்டுள்ளது. இந்த முதியவர் கடந்த சில தினங்களாக அதிகளவிலான விஷச்சாராயத்தை அறிந்து வந்த நிலையில் இன்றைய தினம் காலை வீட்டிலிருந்து வெளியே சென்றிருந்ததாகவும் பின்னர் அவரை சடலமாக கண்டதாகவும் முதியவரின் மனைவி தெரிவித்தார். முதியவரின் மனைவி சடலத்தை அடையாளம் காட்டியதைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு சடலம் எடுத்து செல்லப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாளையடி பகுதியில் நண்பர்களுடன் நீராடி கொண்டிருந்த இளைஞன் கடலில் பல்டி அடித்த போது தலையில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். தன்னுடைய நண்பர் ஒருவரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக 9 நண்பர்கள் இணைந்து உளவு இயந்திரத்தில் பளை கரந்தாய் பகுதியில் இருந்து நேற்று மதியம் தாளையடி கடற்கரைக்கு சென்றுள்ளனர். குறித்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருந்த நண்பர்கள் கடல் விளையாட்டுகளிலும் ஈடுபட்டனர். இதன்போது தலையில் காயமுற்ற இளைஞரை உடனடியாக நண்பர்கள் மீட்டு உளவு இயந்திரத்தில் மருதங்கேணி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் அவரை பரிசோதித்த வைத்தியர் இளைஞன் ஏற்கனவே உயிரிழந்திருப்பதாக கூறினார். உயிரிழந்த இளைஞனின் உடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு மருதங்கேணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். அனுராதபுரத்தில் புதையல் தோண்டச் சென்ற பிரதி போலீஸ் மா அதிபரின் மனைவிக்கு கொழும்புக்கு அருகிலுள்ள ஒரு போலீஸ் நிலையத்திலிருந்து தேவையான பலிபீட பொருட்களும் ஒரு கோழியும் வழங்கப்பட்ட சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த இந்த செய்தியை தென்னிலங்கை ஊடகம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனினும் இது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் விசாரணைகளை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சம்பவம் தொடர்பாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரின் மனைவிக்கு போலீஸ் அதிகாரியின் வேண்டுகோளின் பேரில் இவை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் அவரது மனைவி புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அனுராதபுரம் பகுதியில் பிரதி போலீஸ் மா அதிபரும் இணைந்துள்ளதாக விசாரணையில் தெரிவிக்கப்படுகிறது. அனுராதபுரம் ஸ்ரவஸ்திரபுர திம்பிரிகஸ் கடவள பகுதியில் தொல்பொருள் மதிப்புமிக்க கோயில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் புதையல் தோண்டிக் கொண்டிருந்த போது பிரதி போலீஸ் மா அதிபரின் மனைவி உட்பட 8 பேர் கொண்ட குழு கடந்த 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து அனுராதபுர போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த புதையல் தோண்டும் நடவடிக்கைக்கு அனுராதபுரத்தில் பால் காணிக்கை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதாக கூறி பிரதி போலீஸ் மா அதிபர் மேலதிகாரிகளிடம் கடந்த 13ஆம் தேதி அனுமதி பெற்றுள்ளார். மேலும் காலை 5 மணிக்கு காணிக்கை வழங்கும் நிகழ்வு நடத்தப்பட்டாலும் அது முடிந்து காலை 5:30 மணிக்கு அனுராதபுரத்தில் இருந்து கொழும்பு வருகை தந்தாலும் குறைந்தது 3 மணி நேரத்திற்கு மேலாகும். போலீஸ் தலைமையகத்தில் போலீஸ் மா அதிபர் பதவியேற்பு விழா காலை 7 மணியளவில் ஆரம்பமாகியது.
எனினும் காலை 7:30 மணிக்கு பொலிஸ் மா அதிபர் காவல் நிலையத்திற்கு வரும்போது குறித்த பிரதி பொலிஸ் மா அதிபரும் கலந்து கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் பால் காணிக்கை செலுத்திய பிறகு குறித்த நேரத்தில் அனுராதபுரத்தில் இருந்து கொழும்பு நோக்கி வர முடியுமா என்பது குறித்து போலீஸ் அதிகாரிகள் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளது. மேலும் 14ஆம் திகதி அதிகாலையில் அனுராதபுரம் போலீசாரால் அவரது மனைவி கைது செய்யப்பட்ட பின்னரே அவர் பொலிஸ் மா அதிபர் கடமை பொறுப்பேற்கும் விழாவில் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தனது மனைவி உள்ளிட்ட குழுவினர் கைது செய்யப்பட்ட பிறகு அனுராதபுர போலீசிற்கு தொலைபேசி அழைப்பு விடுத்து தனது மனைவியை காப்பாற்ற அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட ஹர்த்தாலுக்கு யாழ்ப்பாணத்தை தவிர்த்து ஏனைய இடங்களில் ஆதரவு வழங்கப்பட்டதாக தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இதன்போது சுமந்திரன் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கில் உள்ள இராணுவ முகாம்களை அகற்றுமாறு கோரிக்கையை முன்வைத்து ஹர்த்தாலுக்கு தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்தது. இதனை ஏற்று வடக்கு கிழக்கில் பெரும்பாலான இடங்களில் ஹர்த்தாலுக்கு ஆதரவு கிடைத்திருந்தது. யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக யாழ் நகர் பகுதியில் மாத்திரமே வர்த்தக நிலையங்கள் திறந்திருந்தது. அவர்கள் ஆதரவு வழங்காதது மன வருத்தமே. வடக்கு கிழக்கு முழுவதும் மக்களை ஒன்றிணைத்து போராட்டம் நடத்தக்கூடிய கட்சியாக தமிழரசு கட்சியே உள்ளது. அது வெற்றியை தந்துள்ளது. எமது ஹர்த்தால் அறிவிப்பு வந்தவுடனேயே ஜனாதிபதி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உள்ளிட்டோர் எம்மை தொடர்பு கொண்டு பேசியிருந்தனர் எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார். இலங்கையில் சமீபத்தில் நிகழ்ந்த சில சம்பவங்கள் தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மக்கள் பாதை என்ற தொனிப்பொருளை நினைவுபடுத்துவதாகவே இருக்கின்றன என பிவித்துரகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். நேற்று கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுமந்திரன் மக்கள் வாழும் பகுதிகளில் இராணுவ முகாம் சட்டவிரோதம் என்றும் அதனால் அடக்குமுறைகள் நடைபெறுகின்றன என்றும் கூறுவதாக நினைவூட்டினார். ஆனால் அதிகமாக மக்கள் வாழும் ஹோமாகம பகுதியில் கூட பெரிய இராணுவ முகாம் செயற்படுகிறது. அங்கு மக்கள் முகாமுக்குள் செல்ல அஞ்சுகின்றனர். ஆனால் அவர்கள் ஒருபோதும் முகாமுக்குள் நுழைந்து ஆயுதங்களை களவாட முயற்சிக்க மாட்டார்கள். எனவே சமீபத்தில் இளைஞர்கள் முகாமுக்குள் நுழைய முயன்ற சம்பவம் யாரோ ஒருவரின் திட்டமிட்ட தூண்டுதலின் விளைவாக இருக்கலாம் எனவும் குறிப்பிட்டார். இராணுவ முகாமுக்குள் சென்று இரும்புகளை களவாடுவது எளிதான காரியமல்ல. அவர்கள் யாரோ ஒருவரால் தூண்டப்பட்டிருக்க வேண்டுமென்றார். மேலும் அவர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் காலத்தில் கூட நேரடி போராட்டங்கள் மூலம் எந்த ஒரு இராணுவ முகாமையும் அகற்ற முடியாத சூழல் இருந்தது. ஆனால் இன்றைய சூழலில் இத்தகைய முயற்சிகள் பிரிவினைவாத ஆதிக்கத்தை முன்னிறுத்தும் செயற்பாடுகளாகவே இருக்கின்றன. எனவே அரசாங்கம் இந்த கதவடைப்புகள் மற்றும் தாக்குதலுக்கு பின்னால் இருக்கும் சக்தியை உடனடியாக கண்டுபிடித்து தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தினார். தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான கிரீஸில் இருந்து ஜெர்மனி சென்ற போயிங் 757 இலக்க விமானம் ஒன்று நடுவானில் தீப்பற்றியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் விமானம் அவசரமாக இத்தாலிக்கு திருப்பிவிடப்பட்டதுடன் பயணிகள் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தெரிய வருகையில், கிரீஸ் நாட்டின் கோர்புவிலிருந்து ஜெர்மனிக்கு செல்லும் போயிங் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென தீப்பற்றியுள்ளது. குறித்த விமானத்தில் 273 பயணிகளும் 8 பணியாளர்களும் இருந்துள்ளனர் எனவும், விமானம் புறப்பட்டு 1 மணி நேரத்தின் பின்னர் இந்த சம்பவம் நிகழ்ந்த நிலையில் இத்தாலியின் பிரிண்டிசி நகரில் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் எதிரொலியின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இன்றைய காலை நேர செய்திகள் தொடர்பான உங்களது கருத்துக்களை தவறாமல் கீழே பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.